வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டெய்லி என்ன தான் குழம்பு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக இன்றைக்கி பார்த்தேன், சரி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, நேற்றும் சாம்பார் வச்சுட்டேன்னா ஆடி 18 சாம்பார். அதனால் இன்றைக்கி இந்த காய்கறியெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குருமா குழம்பு மாதிரி வச்சிடலான்ட்டு என்னென்ன காய் வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா முத்தின முருங்கைக்காய், நம்ம மரத்துலேயே பறித்த முருங்கைக்காய். அதுக்கப்புறம் தக்காளி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், பீன்ஸ் காய் 2 வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், நம்ம கேரட் வச்சுருக்கோம் பாருங்கள். ஹெல்த்தியான கேரட். ஆல்ரெடி கேரட் பொரியல் பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சரி நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒரு குருமாவாக வச்சுருவோம் அப்படின்ட்டு குருமா குழம்புக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் 2 பிஞ்சு கிடந்துச்சு, அதை அப்படியே வெட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு குருமா குழம்பாக வச்சுக்கிடுவோம். இதுக்காக நான் முதல்ல காய் நம்ம எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாது சமைக்கிறதுலேங்கிறதுனால காய் ஒரு ஆவி காட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கிடுவோம், அப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கிடுவோம், கத்திரிக்காயை போட்டுக்கிடுவோம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு. இந்த காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஆவி கொடுத்துருவோம், வேகட்டும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம சுவையாக சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னா, நம்ம விவசாயி விவசாய நிலத்தில் கால் வச்சு இந்த விவசாயம் இந்த காய்கறியெல்லாம் விளைய வச்ச விவசாயிக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வெயில், மழை, காற்று இதெல்லாம் பாராமல் நம்மளுக்கு உழைக்கிறாங்க. உழைச்சி அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு கொடுக்குறாங்க காய்கறியை. நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க நல்லதுங்கிறோம், கேரட் சாப்பிடுங்க ஹெல்த்தியானதுங்கிறோம். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். பீன்ஸ் சாப்பிடுங்க ஹார்ட்டுக்கு நல்லது, கத்திரிக்காய் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அவங்க விளைய வச்சதுனால தானே நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த விவசாயிக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? நான் நன்றி சொல்லிட்டேன். இப்போ வாங்க இதை வேக வச்சு குழம்ப தாளிச்சிருவோம். தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். இப்போ இந்த தேங்காயை திருவி அரைச்சிக்கிறலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரித்து தட்டி வச்சுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குருமா குழம்பு, பீன்ஸு காய் போட்டு நம்ம கேரட் போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்லா வாசமாக கம 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 கமன்னு இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.